அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைய நாள் நீங்கள் பார்க்க போகிற வீடியோவில் பல புரிந்துணர்வுகளுக்கான வீடியோ இருக்குது. ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோக்களை பாருங்கள். சில வீடியோக்கள் பொறாமப்படக்கூடிய வீடியோவாக இருக்கும், புண்படுத்தியிருந்தால் சாரி. அதே போல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். தம்பி, எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சலுகை கொடுக்குறாங்க தெரியுமா? இவ்வளவு சலுகை கொடுக்குற வீட்டில் எப்படி தம்பி போனஸை கேட்குறது? அப்படியா? அப்போது எங்களுக்கெல்லாம் கொடுக்குற சலுகைக்கு நான்லாம் அடிக்கிற லூட்டிக்கும் கூத்துக்கும் இந்த வீட்டில், அப்போ நாங்கள்லாம் சம்பளமே வானான்னு இருக்கணுமே. ஆனாலும் சம்பளமும் வாங்கி போனஸும் வாங்கி எல்லா சலுகைகளையும் வாங்கிட்டு தான் இருக்கிறோம். அது சலுகை. போனஸ்ன்றது நம்மளுடைய உரிமை. காட் தயவு செய்து அதை விட்டு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. வீடியோவை பற்றி ஃபுல்லாகவே வீடியோவோட கடைசியில் டச் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி 1/2 கிலோ தங்கம், பல ஆயிரக்கணக்கான தினார்களில் வெற்றி, இலங்கை பணிப்பெண் சாதனை. அதே போல் 1/2 கிலோ தங்கம் வென்றார். இதோ அதே போல் கார் வென்றார் இந்திய சகோதரர். அதே போல் இன்னும் சிலர் பல பரிசுகளை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதுக்காக ஆதாரமாக வெற்றியை கொண்டாடி வீடியோ வேற போட்டிருக்காங்க. சுக்ரான் 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 நினச்சிடுறாங்கக்கா அந்த விவா கம்பெனி எனக்கு சுக்ரான் வாஜி சுக்ரான் நான் மிஸ்கின் wajib miskin dan keluar Arab Sri Lanka bat wajib di muskila wajib sukran anak-anak sukran baba wajib sukran Saudia Kuwait Qatar anak di Fulus wajib sukran anak di baby arba anak pada asas anak lain Kuwait sukran anak wajib istanus ada my number بعدين هذا يجي هذا فلوسه شكرا واجد شكرا أنا أعطي نمبر الحين كل بابا واجد شكرا أنا استانس واجد شكرا. السلام عليكم ورحمة الله وبركاته. شكرا بيبا كويتي شكرا أنا اشتغل داخل البيت جزاك الله خير. شكرا وايد شكرا. أنا مسلم. شكرا وايد شكرا. جزاك الله خير كويتي. جزاك الله خير. انتوا أعطيتوني 20,000 كويتي. جزاك الله خير. شكرا وايد شكرا. எனக்கா பரிசு பெற்றுக்கிறீங்க, பரிசை காட்டாமல் வீடியோ மட்டும் போட்டிருக்கீங்களே, பொல்லாதால் நீங்கள் என்ன கண்ணு பட்டுருமா என்ன? பரிசு இந்த வீடியோ இதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், தயவு செய்து ஏமாறாதீங்க. அவசரமாக ஓடி போய் 30 தினாருக்கு கார்டு போட்டு கார்டும் போச்சு, கடைசியில் பரிசும் கொடுக்காம போய் தான் பாலா போனவன் அப்படின்னு பல பேர் இன்றைக்கு வரைக்கும் புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. 1/2 கிலோ தங்கம் கிடச்சது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய காலத்து கதை. இப்போவும் அதே ஃபோட்டோ வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. இது சம்மந்தமாக ஒரு வாய்ஸ் கார்டு கிடச்சிச்சு, ஆனால் සිංහල මොලේ. හායි අයිබෝන් පුතේ, මේ මටත් අද ECT කම්පැනි එකෙන් කෝල් එකක් ආවනේ. එයා කිව්වා ඔයාට මේ 20000ක් ඇදලා තියෙනවා එක්ක මෙහි සල්ලි වලින් කුවේට් සල්ලි වලින් 20000ක් ඇදලා තියෙනවා එක්ක ඔයා ලංකාවේද ඉන්දියාවේද කියලා. මම කිව්වා මම ලංකාවේ කියලා. එහෙනම් ලංකාවේ කවුන්ට් නම්බරයක් එවන්න කිව්වා. ඊට පස්සේ කියනවා මේ වොයිස් ටිකක් වීඩියෝ ටිකක් දාලා තියෙනවා වෙන නම්බර් එකකින්. ඒක ආවේ ඒකේ ෆොටෝ එක තියෙන්නේ මේ කුවේට් නම්බර් එකකුත්. කලින් එක නම් කුවේට් නම්බරයක් නෙමෙයි තිබුණේ, මේ 965 නෙමෙයි තිබුණේ, 900 නැහැ 92 දුන්නම ෆෑස් 92 කොහෙද තිබුණේ. ඉතින් ඊට පස්සේ කිව්වා වීඩියෝ ටිකක් දාලා තියෙනවා බලන්න කිව්වා. ඒකේ තියෙනවා ලංකාවෙත් කතා කරනවා බොහොම ස්තුතියි මේ ETC එකට කියලා මම ඒ ෆොටෝ ටික දාන්නම්කෝ කියලා. ඊට පස්සේ මට කිව්වා මේ කඩේට හරි ගිහිල්ලා කඩෙන් හරි මේ ජෙමියට හරි ගිහිල්ලා
ඩිනර් 10ක කාට් අරගෙන ෆොටෝ ගහලා එවන්න කිව්වා. මේ ඉතින් මං කිව්වා මං කඩේට යන්නේ නැතේකෝ ජෙමීකට යන්නේ නැතේ කිව්වා. කඩේට නම් යනවා මං කිව්වා යන්නේ නැහැ කියලා. ඊට පස්සේ කිව්වා මේ එහෙනම් මේ කවුද මගේ එකට සල්ලි දාන්නේ මං කිව්වා මේ ඊට පස්සේ ඇහුවා මේ කවුද ඇහුවා මගේ ෆෝන් එකට සල්ලි දාන්න. ඉතින් මම ෆෝන් එකට නම් සල්ලි දාගන්න ගමන කිව්වා ගෙදර බබා දා දෙන්නේ කියලා. ඊට පස්සේ කිව්වා ඩ්‍රයිවර් හරි කවුරු හරි ඉන්නවනම් මේ දාන්න කියලා. මම ඒ ගමන කෝල් එක කට් කර දැම්මා. කට් කරත් ගන්නවා කිලවරක් නැහැ. ඇත්තක්ද බොරුවක්ද කියලා දන්නේ නැහැ. ඉතින් ඔව අපිට පුතා පැහැදිලි කරලා දීලා තියෙන නිසා ඉතින් කොහොමවත් දන්නේ නැහනේ. අපේ තියෙන දුප්පත්කමට ඇහිලා මේ තියෙන එකත් නැති කර ගන්න ඕනේ නැහනේ. ඒක නිසා ඉතින් මං ආන්සර් කරන්න ගියේ නෑ ඊට පස්සේ. හරිද පුතේ මං අර වීඩියෝ ටිකත් ඔයාලට දාන්නම්. හරි එහෙනම් පරිස්සමින් ඉන්න. අල්ලා දෙවියටයි බයි. பரவாயில்ல, எது எப்படியோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்கள் இதிலேருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்றதுல சந்தோஷம். இந்த மாதிரி பலரும் வீடியோ அனுப்பியிருந்தாங்க. எனக்கு ஒரு வீடியோ போடுங்க காசு அனுப்புகிறோன்னுலாம் சொன்னாங்க. நான் நம்பலை தம்பி, ஏன்னா உங்கள் வீடியோ பார்த்து நாங்கள் ஆல்ரெடியே தெரிஞ்சுக்கிட்டோம் இதை பற்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இன்னும் பலரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக முடிந்த வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மெசஞ்சர் வின்னர் குவைட் வின்னர் அப்படின்னு செக்கோட உங்களுக்கு வருதா? உங்களுக்கு எத்தனை மெசேஜ் இது வரைக்கும் வந்திருக்குது? எனக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மெசேஜ் பாருங்கள். இது நான் இந்த சுற்றுறது இருக்கு இல்லையா, ஸ்லோ மோஷனில் வச்சா கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு மேலே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றியும் 5 நிமிஷத்துக்கு மேலே இந்த வீடியோ மறுபடியும் அதை இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் மூடில் வச்சு உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள் மெசேஜை பாருங்கள், எத்தனை மெசேஜ்னு பாருங்கள். இழுக்க வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு அனுப்பிகிட்டே இருப்பானுங்க, கண்டுக்கிறதே இல்லை. அதே மாதிரி தான் நீங்களும் இந்த குவைட் வின்னர் உங்களுக்கு பரிசு விழுந்திருக்குது, காசை கட்டிட்டு ஏர்போர்ட்டில் கஸ்டம்ஸை கிளியர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க, இந்த மாதிரியெல்லாம் சொன்னால் போட்டாங் அப்படின்ட்டு சைலண்ட்டாக போயிருங்க. அதை விட்டுட்டு பரிசு கிடைக்க போகுது, காசு கேட்குறாங்க, அதெல்லாம் கொடுத்து ஏமாந்து கடைசியில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இந்த களவாணி பயல்களுக்கு கொடுத்துடாதீங்க. இப்போ முன்னாடி பிட் பாக்கெட் அடிக்கிறது, நம்ப வச்சு ஏமாத்துறது, எதையாவது காட்டி ஃப்ராட்தனம் பண்ணுறது, அதெல்லாம் பழைய காலம். இப்போயே டெக்னிக் என்ன? இப்போ எல்லாமே ஆன்லைனில் தான் டெக்னிக்கு. எல்லாமே திருட்டு ஆன்லைனில் தான். ஒரு செகண்ட் கர்ணன் தப்பினா மரணன்ற மாதிரி கொஞ்சம் மிஸ் ஆகினா எல்லாம் போயிடும். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எதையுமே யாருக்குமே அப்டேட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மெசேஜ் பாருங்கள், இன்னமும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மெசேஜ் அனுப்பி வச்சுருக்கானுங்க. நம்பி ஏமாறாதீங்க, கவனமாக இருங்க. அடுத்ததா இப்போது எனக்கு சிலர் பர்சனலாக தம்பி எங்களுக்கு சோப்பு சீப்புலேருந்து சாப்பாடுலேருந்து பல வகையான உதவிகள் செய்கிறாங்க, சம்பளமும் கூட கொடுக்குறாங்க, எப்படி தம்பி நாங்கள் போனஸ் கேட்குறது அப்படின்னு ஒரு சிலர் என்கிட்ட பர்சனலாக கேட்குறாங்க. போனஸ் வேறு, சலுகை வேறு. இப்போ பாருங்கள், நான் வரும்போது ஒரு 3 ஷர்ட்டோடையும் ஒரு 3 ஜீன்ஸோடையும் தான் இந்த வீட்டுக்கு வந்தத்தில் இருந்து என்னுடைய பர்சனல் திங்ஸை காட்டுறதால யாருடையாவது மனம் புண்பட்டால் ஐ எம் ரியலி சாரி. எனக்கு தேவையான அனைத்து என்ன சொல்கிறது, சோப்பு சீப்பு, அடுத்தது ஷாம்பு, அதே மாதிரி பர்ஃப்யூம் ஐட்டம் முதல் கொண்டு, ஏன்னா நம்ம அவங்க கொடுக்குறத மனதார சொல்லணும் இல்லையா, பர்ஃப்யூம் ஐட்டத்தில் என்னென்ன தேவையோ, ஷாப்பிங் சென்டருக்கு போகிற டைமில் ஷாப்பிங் சென்டரில், ஜமியா போகிற டைமில் ஜமியாவில், காய்கறி வாங்க போனால் அங்கே, கறி வாங்க போனால், மீன் வாங்க போனால், எங்கெங்கே போகிறோமோ அங்கே எல்லாம் என்னென்ன தேவையோ அனைத்து சலுகையுமே நம்மளுக்கு அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அவங்க கொடுத்ததெல்லாம் இப்போ நீங்கள் பாருங்கள், சில வீடுகளில் உண்மைக்குமே ஐ எம் ரியலி சாரி, சிலர்களுக்கு பர்ஃப்யூம் அடிக்கிறதுக்கு கூட அலௌட் இல்லை, சில வீடுகளில் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ நம்ம அந்த யூஸ் பண்ணுறது எக்ஸ்ட்ராவாக ஒரு பக்கம் போட்டு வச்சுருக்குது, தூசி அடித்து போய் கிடக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நேரமும் இல்லை, யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் அதுக்கு டைம் வரலை.
அதுக்கடையில் எக்ஸ்பயர் ஆகினா தூக்கி குப்பையில் போட வேண்டியது தான். இன்னும் எத்தனையோ இருந்து நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்படி இப்படின்னு கொடுத்தாச்சு. இருக்கிறது கொஞ்சம் தான். இப்போது இது நிறைய பேர் கொடுத்து மிஞ்சினது. அப்போது இந்த அளவுக்கு நம்மளுக்கு சலுகை தந்தும் போனஸை நாங்கள் கேட்டு வாங்கி தான் எடுத்தோம். எங்களுக்கு தேவையான போனஸை கேட்டு நாங்கள் வாங்கி தான் எடுத்தோம். அது வேறு இது வேறு, எல்லாத்தையுமே ஒன்று பண்ணாதீங்க. போனஸ்ன்றது நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம். ஆனால் இது அவங்களுடைய கடமை. அவங்க விருப்பப்பட்டு செய்கிறத நம்ம வேணான்னு சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரி இந்த ஒரு வீட்டில், இப்போ நான் வேலை செய்கிற வீட்டில் இப்போ நிறைய பேருக்கு நிறைய சலுகைகள் இல்லாமல் இருக்கலாம். சாப்பாடு கூட சரியான நேரம் கிடைக்காது, சாப்பிடக்கூட முடியாது. இந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம வீட்டில் இந்த சாப்பாடு விஷயம், இப்போ நான் இப்போ பர்ஃப்யூம் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் காட்டினேன் சரியா? சாப்பாடு இருக்கு இல்லையா, சாப்பாடு விஷயத்தில் எவ்வளோ பெஸ்ட்டுன்றதை நீங்களே பாருங்கள்.
இதோ நம்ம பண்ணுற சேட்டையெல்லாம் நம்ம எல்லாம் என்னென்ன தேவையோ அனைத்து சலுகைகளோட அனைத்து வசதிகளோட நல்லபடியாக தான் பார்க்குறாங்க. அப்படி பார்க்க போனால் நம்ம கபில் சொல்லணுமே, ஏடா நீ எல்லாம் அடிக்கிற கூத்துக்கு உனக்கு சம்பளமே கொடுக்க முடியாது, அவ்வளோ தீனி தின்று அவ்வளோவெல்லாம் பாடுபடுறீங்க, இந்த வீட்டில் அவ்வளோவெல்லாம் சேட்டை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சா சம்பளமே கொடுக்க தேவையில்ல. ஆனாலும் என்னென்ன தேவையோ, காய்கறி வேணுமா, பல வகை வேணுமா, கறி வேணுமா, மீன் வேணுமா, கோழி வேணுமா, என்னென்ன தேவையோ எல்லா சலுகைகளும் எல்லா வசதிகளும் என்னென்ன தேவையோ எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. ஆடைகள் வாங்கி கொடுக்குறாங்க, ஷூ முதல் கொண்டு பர்ஃப்யூம், அடிக்கிற பர்ஃப்யூம் முதல் கொண்டு வாங்கி கொடுக்குறாங்கன்னா அப்போது அவங்களெல்லாம் எப்படி சொல்லணும்? ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் அவங்களுடைய சம்பளமாக இருக்கட்டும் ஜெனுவினாக கொடுக்குறாங்க. அவசரத்துக்கு காசு தேவைப்படுதா ஜெனுவினாக கொடுக்குறாங்க. ஏன் இன்றைக்கி இந்த யூடியூப் செய்கிறதால எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, எத்தனை கேஸு, இது வரைக்கும் 11 வழக்கு எனக்கு மேலே தொடரப்பட்டுச்சு. ஏன் இந்த போனஸ் சம்மந்தமாக இறங்கினதால். என்னுடைய கஃபையில் என்ன சொன்னார்? தம்பி சாராயம் குடிக்காத, பொய் சொல்லாத, யாரையும் ஏமாத்தாத, திருடாத, அடிதடி சண்டைக்கு போகாத, மற்றபடி நீ ஏதாவது சோஷியல் ஒர்க் பண்ணி உனக்கு யாராவது குடைச்சல் கொடுக்குறாங்களா அதெல்லாம் பற்றி நீ கவலையே படாத, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், நான் இருக்கிறவங்க கூட அப்படின்ற மாதிரி மாஷா அல்லாஹ் அவருடைய ஆயுளை நீடிக்கணும். என்னுடைய பாபா ஜெனுவினாக எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். எத்தனையோ பிரச்சனைகள் எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் வந்தும் என்ன தப்பு பண்ணா, அவன் வீடியோ போடுறது அவனோட இஷ்டம். உங்களோட பற்றி ஏதாவது வீடியோ போட்டிருக்கானா, உங்களுக்கு ஏதாவது திட்டி இருக்கிறானா, லீகலாக போங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜெனுவினாக ரிப்ளை கொடுத்துருக்கிறாரு. என்கிட்ட கூட கேட்டதில் ஒரு வார்த்தை, என்ன நீ இப்படி பண்ணுற, ஒருத்தரும் கால் பண்ணுறாங்க கேட்குறாங்க அப்படின்னு. அதனால தான் இவ்வளோ காலமாக நாட்டுக்கு கூட போகாமல் இதே இடத்துல இவங்களுக்கும் அந்த ஒரு மரியாதைக்காக இருந்துக்கிட்டு இருக்கிறேன். என்னதான் இருந்தாலும் எனக்குரிய எல்லா வசதியும் அவங்க செஞ்சு தந்தாலும் போனஸை நான் வாங்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், வாங்குங்க. இந்த வீடியோக்களில் யாருடையாவது மனம் புண்பட்டிருந்தால் ஐ எம் ரியலி சாரி. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.